ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி துலாம் லக்னத்திற்கு 47 நாட்கள், அதாவது ஜூலை 29 முதல் செப்டம்பர் 13 வரை உள்ள நாட்களுக்கு நமக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் சனி பார்வைக்கு ஆட்படுகிறார். இந்த சனி செவ்வாய் பார்வை என்ன செய்யும்? இதுதான் கேள்வி. இந்த பதிவில் செவ்வாய் நமக்கு யார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் அவர் நம்ம பேச்சுக்கு, பணத்துக்கும், நம்முடைய திருமண வாழ்க்கைக்கும், கஸ்டமராக இருக்கிறதுக்கும், நம்முடைய நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய முயற்சி எல்லாமே செவ்வாயினால தான். பட் என்ன அப்படின்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பலகீனத்தை தருவது, சக்தியை இழப்பது, அலைச்சலை தருவது, செலவுகளை குறிப்பது. அந்த இடத்துல செவ்வாய் வர்றார். அந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் சனியினால் பார்க்கப்படுகிறார். சனி நம்ம 6ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு பலம்தான். வேலைக்கு பலம், தொழிலுக்கு பலம், பணத்துக்கு பலம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த சனியின் பார்வை செவ்வாய் மேலே விழுகிறதுனால, அதுவும் 12ஆம் இடத்துல விழுகிறதுனால, இந்த 6-12ங்கிற கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் பகை, நோய், கடன் அப்படின்ற பாதிப்புகளை உருவாக்கும். வேலை அப்படிங்கிறது அதில் இருக்குது. அந்த வேலையை நம்ம நிம்மதியாக செய்யணும் இல்லையா? அந்த வேலையினால் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கும் இந்த சனி செவ்வாய் பார்வை கொஞ்சம் தடை பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். அது இப்போ திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து டார்ச்சர் ஆகிடுறது. அதாவது ஒரு பக்கம் கடன் வாங்கும்போது 1 வருஷம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம். அவரும் சரின்னு கொடுத்துருப்பார். இப்போ திடீர்னு நெருக்குவார், உடனே எனக்கு திரும்ப கொடு பணம். அப்போ நாம் பல பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வாங்குவதற்கு பல பாதிப்புகளை தாண்டி இப்போ இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை விட அங்கே எச்சா கொடுக்கணும். அந்த மாதிரி. அதே மாதிரி மறைமுகமான எதிரிகள் தொல்லை. மறைமுகமான எதிரிகள் தொல்லை எங்கே உருவாகும்? நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே நம்மளை பற்றி தவறான அபிப்பிராயங்களை பரப்பி விடுறது, கோல் சொல்கிறது, வதந்தி பரப்புறது, சலசலப்பை உண்டாக்குவது, நம்மளை பலகீனப்படுத்துவதற்காக முயற்சிகள் அத்தனையும் செய்கிறது. அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நமக்கு சனி செவ்வாய் இந்த திசா புத்தி அந்தரங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக தெரியும். 47 நாட்களில் இந்த செவ்வாய் நகரக்கூடியது 3 நட்சத்திரம். சூரியன் சாரம் உத்தர நட்சத்திரம், சந்திரன் சாரம் அஸ்த நட்சத்திரம், செவ்வாய் சாரம் சித்திரை நட்சத்திரம். இதில் 2ஆம் பாதத்துக்கு வரும்போதெல்லாம் அதீதமான ப்ராப்ளம் உண்டாகும். ஏன்னா சனி 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் அம்சத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள், நெருக்கம் பெறுகிறார்கள். இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் அந்த 4 பாதம் உத்தரம் முடிஞ்ச உடனே அஸ்தத்தில் 2ஆம் பாதம் வருவார் இல்லையா? அந்த பீரியடில் ஒரு 5 நாள் பாதிப்பார். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்தில், சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாயே போகும்போது அதில் ஒரு 5 நாள் பாதிப்பார். இதெல்லாம் நாம் டேட் வாரியாக பார்க்குறத விட நமக்கு டோட்டலாகவே கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறது 12ஆம் இடம். அப்போ டோட்டலாகவே இந்த 47 நாள் நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கணும். இதற்கான ஒரு பாதுகாப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு மனமகிழ்ச்சி, தெய்வ பலம் இதை இயக்கணும். எப்போவுமே 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பகை கொடுக்கறது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து, பிரிவினையெல்லாம் 6-12 தான். ஸோ இப்போ நம்ம அதில் இருந்து விடுபடுறதுக்கு, ஒரு துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல தெய்வ அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம காளி வழிபாடு பண்ணணும். மெயினாக திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாள்களில் காளி வழிபாடு பண்ணலாம். சுவாதி நட்சத்திரத்தில் துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணலாம்.
அதே மாதிரி சதய நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு வந்து சதயம் அப்படிங்கிறது ஒரு செக்கு மாடு மாதிரி, அதாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது அல்லது காற்றாட உலாவுறது. காற்று ராசிகள் இதெல்லாம். ஒரு கடை வீதியில் போய் உலாவினாலும் சரி, மெயினாக கிரைண்டிங் மாதிரி செக்கு சுற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு. அதில் போய் நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு வந்தாலும் நமக்கு பவர் உண்டு. அதே போல் சதயத்துக்கு வந்து வருணன் அப்படின்னு தேவை. மழை அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலை அந்த இடத்துல, இல்லை நம்ம வீட்லேயே ஒரு கலசம் வச்சு, வருண கலசம்னு சொல்லி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதுக்கு ஒரு தீபாராதனை வச்சு அதை வந்து வழிபட்டோம்னா அந்த புனித நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்த வழிபாடு பண்ணாலும் அது நமக்கு கேட்கும். சதயம்னாலே கும்பாபிஷேகம்னு பேர். கும்ப ராசியில் இருக்கிறதுனால அது கும்பத்துக்கு உண்டான குறியீடு. அதை நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருவாதிரை வந்து சிவனுடைய நட்சத்திரம். அந்த நாட்களில் சிவன் வழிபாடு பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆண் நாய், திருவாதிரைன்னா ஆண் நாய். சுவாதி அப்படின்னா எருமை. அதே மாதிரி சதயம் அப்படின்னா குதிரை, பெண் குதிரை. சரி, இது மாதிரி விலங்கினங்கள் முடிஞ்சால் நம்ம உணவு கொடுக்கலாம், இல்லைன்னா படங்களாக வச்சுக்கலாம். படங்களாக வச்சு நம்ம அதை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். இந்த தேன் அபிஷேகம் பண்ணுறது மூலம் துர்க்கைக்கும் காளிக்கும் சர்ப்ப தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுக்கண் கோயில்களுக்கும் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வழிபாடுகள்னால இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதிகமாக நம்ம வந்து இந்த நேரத்தில் போய் ரிஸ்க்கான வேலைகளில் இறங்கக்கூடாது. ஒரு கடன் பிரச்சனை பெருசாக அது பெரிய தொகையை வாங்கிறதோ அல்லது திடீர் பிரச்சனைன்னு சொல்லி அவசரப்பட்டு வாங்கிறதோ இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கணும். ஒரு புதிய திட்டங்களுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் நம்ம போய் மாட்டிக்கூடாது. இந்த 47 நாள் இருக்கிறது இல்லையா, 12ஆம் இடம் என்பது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வருவதற்கும் உண்டான விஷயம் இருக்குங்க. அதனால் அதுலையும் மாட்டிக்கக்கூடாது. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஹெல்த் இஷ்யூஸையும் பார்த்துக்கணும். ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறதும் 6-12 இருக்குது. அப்போ ஒரு கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, கால் வலி சம்மந்தப்பட்டது, நரம்பு மண்டலம் பிரச்சனைகள், தசை பிடிப்பு நோய்கள்னு சொல்கிறது. இப்போ கை கால் வலின்னு சொல்கிறோம் இல்லையா, தசை பிடிப்பு நோய்கள், அல்சர் பாதிப்புகள், அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த விதத்தில் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கினேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு சனி செவ்வாய் சின்ன சின்ன பீரியட் திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் கூட இந்த பிரச்சனைகள், எதிர்ப்பு தொல்லை, சத்ரு உபாதைகள் இருக்கிறது. இதற்காக நம்ம கேர் எடுத்துக்கணும். அதிகமாக நம்ம பிரயாணங்களையும் அதிகமான ஒரு வேலை பளுவையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூக்கம் வராது, தூக்கம் கெடும். பிரயாணம் போகிறதுலேயும் ஒரு இனிமையான பிரயாணமாக இல்லாமல் டிஸ்டர்பன்ஸான பிரயாணத்தை கொடுக்கும். ஸோ இதையெல்லாம் திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு நம்ம அது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க. இந்த 47 நாள் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு அதிலிருந்து கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.